ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மாங்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இந்த சைஸு மாங்காய் எடுத்துருக்குறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, வெந்தயம், சாரிங்க, இது வர கொத்தமல்லி, ஜீரகம், வெந்தயம், கடலப்பருப்பு, உளுந்து, இது எல்லாம் வறுத்துக்கலாம். வர மிளகா ஒரு 3, இது எல்லாம் எண்ணெயில் வறுத்துக்கலாம். இது கூட 3 வர மிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். அடுத்தது தேங்காய், இதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு காமிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போடலாங்க. மாங்காய் இந்த சைஸ் அறுத்து வச்சுருக்குறேன். இது அதே வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. திருப்பவும் எண்ணெய் காயட்டுங்க. அதுக்குள்ளார மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்குந்து, இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சுங்க. அரைத்த விழுது போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்ச வட்டி காமிக்கிறேன். கொதிச்சிச்சு. இந்த மாங்காயை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.